ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ட் ஆஃப் சமையல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஜீப்ரா சீஸ் ஆம்லெட். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முட்டை 3, பட்டர் 1 டீஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு, சீஸ் திருவனது 2 டேபிள் ஸ்பூன். இப்போ எக்கு 3 எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் ஒயிட்டு தனியாக எல்லோ தனியாக நம்ம செப்பரேட் பண்ணணும். அது எப்படி செப்பரேட் பண்ணுறதுன்னா, நம்ம முட்டையை உடச்சிட்டு ஒரு பூந்தி கரண்டி இருக்கு இல்லையா, முட்டையை உடச்சி ஊற்றினா ஒயிட்டு மட்டும் கீழே அந்த ஓட்டை வழியாக கீழே இறங்கிடும். எல்லோவை நம்ம வேறு பவுலில் போட்டுக்கலாம். அது ஈஸியாக பண்ணக்கூடியது. உங்களுக்கு எப்படி முடியுமோ அதை நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். இப்போ எக் ஒயிட்டும் எக் யோக்கும் தனியாக பிரித்து வச்சுருக்கோம்ல. இப்போ எக் யோக்கை வந்து நல்லா பீட் பண்ணிட்டு அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு இன்னும் மிக்ஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி எக் ஒயிட்டுக்கும் பண்ணிடுங்க. இப்போ நம்ம முட்டையை ஒயிட்டையும் எல்லோவையும் நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். அடுத்து ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கணும். அடுப்பை பற்ற வச்சிடலாம். ஃப்ளேம் வந்து லோக்கும் மீடியமுக்கும் நடுவில் வச்சுட்டு பேனில் வந்து 1/2 டீஸ்பூன் பட்டர் போடணும். இப்போ பட்டரும் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டு வரும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லோ பீட் பண்ணி வச்சுருக்கோம்லே அது நம்ம பேனில் ஊற்றணும். இப்போ எல்லாம் ஒரு சைடில் நல்லா வெந்துடுச்சு. இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். இப்போ 2 சைடும் எக்கு வெந்துடுச்சு. இது வந்து நீங்கள் வெளியே எடுத்து தட்டில் வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த நான் ஷார்ப் நைஃப் வச்சு கட் பண்ணால் நல்லது. ஏன்னா பேனில் வந்து ஷார்ப் நைஃப் போட்டால் டேமேஜ் ஆகிடும். அதனால் நீங்கள் நான் ஷார்ப் பிளேடில் பண்ணலாம். இல்லைன்னா தட்டில் வச்சு ஸ்ட்ரைப்பாக கட் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இதில் ஆல்டர்னேட் பீசஸ் ஒன்றா மட்டும் எடுத்துலாம். ஒன்று விட்டு ஒன்று மட்டும் எடுத்து வச்சிடலாம். அதை தனியாக எடுத்து வச்சுருக்கிற பீசஸ் வந்து அடுத்த ஆம்லெட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக் யோக்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கு மேலே எக் ஒயிட், பாதி எக் ஒயிட் மட்டும் இதுக்கு மேலே ஊற்றிட்டு அப்படியே எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும். நீங்க ஜீப்ரா கோடு ஜீப்ரா மேல பாத்திருக்கீங்க, ரோட்டு மேல பாத்திருக்கீங்க, முட்டை மேல பாத்திருக்கீங்களா? இப்ப பாருங்க. முட்டை வெள்ளை வெந்ததுக்கு அப்புறம் அதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் சீஸை தூவணும். அந்த சீஸ் மெல்ட் ஆன உடனே பாதியாக மடித்து அது வந்து சர்விங் பிளேட்டில் மாற்றிடலாம். ஜீப்ரா சீஸ் ஆம்லெட் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.